தமிழகத்தில் 1622 ஆரம்ப சுகாதார நிலைய ஆய்வகங்களுக்கு தேசிய தர நிர்ணய சான்றிதழை மத்திய அரசு வழங்கியிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக ஒரு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளதை கண்டித்து அதிமுக சார்பில் பிப்ரவரி 23 துவாக்குடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திரைப்பட நடிகர் மன்சூர் அலிகான் தான் நடத்தி வந்த தமிழ் தேசிய புலிகள் கட்சியின் பெயரை இந்திய ஜனநாயக புலிகள் என மாற்றி அதற்கான விண்ணப்பத்தை டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் அவர் பேசும்போது, இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் மாநாடு பிப்ரவரி 24 சென்னை பல்லாவரத்தில் நடைபெறவுள்ளதாகவும், இதுவரை சுமார் 15,000 இளைஞர்கள் எனது கட்சியில் இணைந்துள்ளனர் என்றும், வரும் மக்களவைத் தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன், எந்த தொகுதி என்பது குறித்து இதுவரை முடிவெடுக்கவில்லை என்றும், இந்தியா முழுவதும் மக்கள் பிரச்சினைகளுக்கு தொடர்ந்து போராடுவோம் என்றும் மன்சூர் அலிகான் பேசியுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் காலம் இருப்பதால் தமிழகத்தில் தேர்தல் கூட்டணி அமைக்க கால அவகாசம் உள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் உள்கட்டமைப்பு வசதிகள், முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்ட அமலாக்கம் உள்ளிட்டவற்றை பஞ்சாப் மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர். தமிழகத்தை பின்பற்றி பஞ்சாபிலும் அத்தகைய மருத்துவ சேவைகளை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ள அவர்கள் இங்கு உள்ள சிகிச்சை தரத்தை வெகுவாக பாராட்டியுள்ளனர். கரூரில் கடந்த ஆண்டு நடந்த போராட்டத்தில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, எம்.ஆர். விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உட்பட 11 பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கரூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்குடன் தொடர்புடைய முன்னாள் அமைச்சர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் பழிவாங்கும் நடவடிக்கையாக இவ்வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 5 பேருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் நிதியளிப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் அவர் பேசும்போது, திமுக கூட்டணியில் ஒருமித்த கருத்துடன் அனைத்து கட்சிகளும் இருக்கின்றோம். 2024 மீண்டும் மோடி வந்துவிடக்கூடாது, மதவாத சக்திகளுக்கு வாய்ப்பு கொடுத்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறோம் என்று கூறினார். மேலும் அதிமுக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை எனவும், அதிமுக பாஜகவை எதிர்ப்பதை வரவேற்கின்றோம் என்றும் தெரிவித்தார். யாரெல்லாம் பாஜகவை எதிர்க்கின்றார்களோ அவர்களை அமலாக்கத்துறை, CBI போன்ற மத்திய அரசின் ஸ்தாபனங்கள் மூலம் நெருக்கடி கொடுக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். 2024 தேர்தலில் இண்டி கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் என்றும் தெரிவித்த அவர், கடந்த முறை ஒரு மக்களவை, ஒரு மாநிலங்களவை தொகுதி உறுப்பினர்களை பெற்றிருந்தோம். இந்த முறை கூடுதலாக ஒரு மக்களவை தொகுதி வேண்டும் என திமுக தலைமையிடம் கேட்டுள்ளோம். திமுக கூட்டணியில் இருந்து வெளியில் வரமாட்டோம், கேட்ட சீட் கொடுக்காவிட்டாலும் கூட்டணியில் இருந்து வெளியில் வரமாட்டோம் என்றும் துரை வைகோ தெரிவித்துள்ளார். 732 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். 502.51 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு துறை கட்டடங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். தர்மபுரியில் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து ஒரு நாட்டு துப்பாக்கி மற்றும் துப்பாக்கி குண்டுகள் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கிண்டி கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். மோடியின் பொய் பிரச்சாரம் நாடாளுமன்ற தேர்தலில் எடுபடாது என்றும் RS பாரதி கூறியுள்ளார். மேகதாது அணை கட்ட கர்நாடக மாநில அரசு குழுக்கள் அமைத்திருப்பதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். கர்நாடகம் நடுவர் மன்ற தீர்ப்பையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறுவதை அனுமதிக்க கூடாது என்றும் வைகோ கூறியுள்ளார். மேகதாது அணைக்கு அனுமதி பெற சூழ்ச்சியாக செயல்படும் காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் உருவ பொம்மையை எரித்து தஞ்சையில் காவிரி உரிமை மீட்பு குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கங்கள் சார்பில் நேற்று நடந்த பாரத் பந்த் எனப்படும் முழு அடைப்பு போராட்டத்தால் பஞ்சாபில் பேருந்துகள் இயங்காததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர்.
இதேபோல ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்திலும் போராட்டங்கள் நடைபெற்றன. விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி முற்றுகை போராட்டத்தை பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நடத்தி வருகின்றனர். டெல்லியின் எல்லைகள் அடைக்கப்பட்டு தடுப்புகள் போடப்பட்டுள்ளதால் எல்லைகளுக்கு அருகே விவசாயிகள் போராடி வருகின்றனர். அஜித் பவார் தலைமையிலான அணியை உண்மையான தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்று தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து உத்தரவிட்ட நிலையில் அந்த உத்தரவுக்கு எதிரான சரத்பவாரின் மனுவை அவசர வழக்காக விசாரிப்பது குறித்து பரிசீலிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட உத்தரவாதம் உறுதிப்படுத்தப்படும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்துள்ளார்.